நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற விவசாயிகள் நொய்டாவில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அவர்களது போராட்டத்தால் நொய்டா டெல்லி எல்லையே ஸ்தம்பித்தது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோர் டிராக்டர்களிலும் நடைபயணமாகவும் டெல்லியை நோக்கி பேரணியாகச் சென்றனர். நொய்டா நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்காக கையகப்படுத்தப்படும் விவசாய நிலங்களுக்கு இழப்பீட்டை அதிகரிக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை இழந்த தங்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நொய்டா விவசாயிகள் உத்தரப்பிரதேச அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடச் சென்றனர். நொய்டா விவசாயிகளின் போராட்டத்திற்கு பல்வேறு விவசாய சங்கங்களும் உத்தரப்பிரதேசத்தின் பிற பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் ஆதரவாக களமிறங்கியதால் டெல்லியை நோக்கிய விவசாயிகளின் போராட்டம் வலுவடைந்துள்ளது. இதனால் நொய்டாவில் இருந்து டெல்லிக்கு செல்லும் சாலைகளை அடைத்து காவல்துறையினர் 144 தடை உத்தரவுகளை பிறப்பித்தனர். எனினும் தடையை மீறி சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நொய்டா அதிவிரைவு சாலையிலேயே நின்று விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நொய்டா காவல் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினார். விவசாயிகள் போராட்டம் காரணமாக நொய்டா டெல்லி எல்லை மூடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே வரும் 13ஆம் தேதி டெல்லியை நோக்கி பேரணி நடத்தப்படும் என பஞ்சாப் மாநில விவசாயிகளும் அறிவித்துள்ளனர். குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிட 200க்கு மேற்பட்ட விவசாய அமைப்புகள் முடிவு செய்துள்ளன. இதையடுத்து சண்டிகரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா, நித்யானந்த் ராய் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டத்திற்கு பிறகு பேசிய விவசாய சங்க பிரதிநிதி தங்களது கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளதாகவும் அவற்றை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி வரும் 13ஆம் தேதி டெல்லி நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர்.